அதாவது உணர்வு என்பது என்னன்னாக்கா, உணர்வுக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னா, உணர்வுன்னா அது குழந்தை, அறிவுன்னா அது தாய். உணர்வுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அறிவு என்பது இது தப்பு, இது சரி, இந்த இடத்துல இதை நீ பண்ணக்கூடாது, இடம் பொருள் ஏவல், இந்த அது சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா ஆசையாக இருக்குது, அதுக்காக நீ போய் ஆசை என்பது ஆசை வருகிறது, அது வந்து உணர்வு. அதுக்காக நீ போய் அவளை பற்றி பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துற முடியுமா? இழுத்தா அவனுக்கு அடி விழுன்னு உனக்கு சொல்லுதில்ல, அதான் அறிவு. அதனால் நீ அப்படி நடந்துக்கூடாது, அது நாகரிகமற்ற நிலை. உனக்கு ஆசை வரலாம், ஒரு பெண் மீது ஆசை வரலாம், ஆனால் வந்து உனக்கு ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறா, அப்படி இருக்கும்போது நீ வந்து பார்க்குற பொண்ணு மேலாம் உனக்கு ஆசை வரலாம், அது வந்து உணர்வு. ஆனால் அது தப்பு, உனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், உனக்குன்னு குடும்பம் இருக்கும், உனக்கு ஒரு மனைவி இருக்குது, இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறது, அந்த சொல்கிற அந்த இது இருக்குல்ல, அதுதான் அறிவு. அதுதான் அந்த அறிவுன்னா அது தாயின்னு அர்த்தம். உணர்வு என்றால் அது குழந்தை. அதனால் வந்து இன்னொரு தோட்டத்தில் வந்து ஒரு கொய்யாப்பழம் காய்ச்சிருக்கலாம், நீங்கள் வழியில் போகிறீங்க, இன்னொரு தோட்டத்துலேருந்து ஒரு மரத்தில் ஒரு கொய்யாப்பழம் வந்து காய்ச்சிருக்கு, நீங்கள் அதை கையெட்டி பறிச்சுட்டு போகலாம். அதனால் அது பறிக்கணும், அதை பார்த்தோன்னா அந்த கொய்யாப்பழத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஆசை வருது, அது உணர்வு. ஆனால் அதை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுதில்ல, அதுதான் அறிவு, அதுதான் தாய். உணர்வு என்பது ஒரு குழந்தை, தாய் என்றால் அறிவு என்று பொருள். அந்த குழந்தைக்கு தாய் வந்து என்ன நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்பாங்க, இது பண்ணாத, இது செய்யாத. அதுதான் தாய்கிட்டேருந்து ஒரு 8 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. தாயை புரிந்து கொள்கிறார். தாய் வந்துக்கு எதெல்லாம் சரின்னு சொல்கிறாங்க, எதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க, எதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எதெல்லாம் மறுக்கிறாங்க, எதுக்கு வந்து பாராட்டுறாங்க, எதை வந்து திட்டுறாங்க, எதுக்கு குறை சொல்கிறாங்க, எதுக்கு பாராட்டுறாங்க என்பதையெல்லாம் இந்த தாயை பற்றிய ஒரு பாடம், ஒரு அனுபவம் ஒரு 8 வயசுக்குள்ளே ஒரு குழந்தைகள் கிடைப்பதன் மூலம், தாய் மூலமான ஏற்படுகிற அந்த அனுபவத்தின் மூலம் அவர்கள் இந்த உலகை புரிந்து கொள்கிறார்கள். 8 வயசு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வலுவாக அந்த பாடம் முடிஞ்சுது, அவங்க அந்த பாடத்தில் அவங்க பாஸ் பண்ணி வெளியில் வராங்க, இந்த உலகத்துக்கு வராங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு என்பது வந்து அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது, அது வந்து மனசுக்குள்ள உடம்பில் ஏற்படும் உணர்வு என்பது. ஆனால் அது தப்பு, இது சரி, இந்த இடத்துல இப்படி நடந்துக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இது பாதுகாப்பற்றது, இது பாதுகாப்பானது, நீ இந்த இடத்துல இப்படி தான் நடந்துக்கணும், இந்த இடத்துல நீ அமைதியாக இரு, இந்த இடத்துல நீ செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நீ அமைதியாக இருக்காத, இந்த இடத்துல நீ உனது வேலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து உத்தரவிடுகிற அந்த உணர்வு, அது வந்து அறிவு. அறிவுக்கும் உணர்வுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அறிவுக்கு நல்லது கெட்ட தெரியும், உணர்வுக்கு எதுவும் தெரியாது. நிறைய இடத்துல நமக்கு வந்து கோபங்கள் வரும், அந்த இடத்துல நீ கோபப்படாத, இந்த இடத்துல நீ இவர்கிட்ட வந்து கோபப்பட்டால் அவர் உன்னை விட வலிமையானவர், அவர்கிட்ட கோபப்பட்டால் கண்டிப்பாக ஒன்று அடிப்பார். இந்த மாதிரி நமக்கு உணர்வு, கோபம் என்பது உணர்வு, ஆனால் வந்து நம்மளை கட்டுப்படுத்துது பாருங்கள், அதுதான் அறிவு. அதுதான் வந்து கோபம் என்பது ஒரு குழந்தை போல், அந்த அறிவு இருக்குது, அந்த உணர்வு என்பது குழந்தை. கோபம் என்கிற அந்த உணர்வு என்பது ஒரு குழந்தை போல், அந்த இடத்துல நம்மளை அமைதியாரு, இது வேண்டாம், பாதுகாப்பற்ற இடம் அப்படின்னு சொல்லுதில்ல, அதுதான் தாய், அதுதான் அறிவு. அதனால் வந்து கோபங்கிற அந்த உணர்வை நம்ம விட எளிமையானவங்ககிட்ட வரும்போது கூட அப்போ தான் நம்ம அடைக்கணும். இப்போ நம்மளோட வலிமையானவங்ககிட்ட போய் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது இயல்பு தான், வெளிப்படுத்தாமல் இருக்கிறது இயல்பு தான். நம்மளை விட வலிமையானவர்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக கோபத்தை வெளிப்படுத்த மாட்டோம், ஏன்னா வெளிப்படுத்தினா அது நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிகிறனால இயல்பாகவே நம்ம அமைதியாக இருப்போம். அப்போ நம்மளோட வலிமை குறைந்தவர்களிடம் வந்து நம்மளை விட வலிமை குறைந்த எளிமையானவர்களிடம் நமக்கு கோபம் வரும்போது அந்த இடத்துல தான் நீ வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து எளிமையானவர்கள் முன்னாடி நமக்கு ஒரு கோபம் வருது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீ உன்னை கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும்போது உனது கோபத்தை கட்டுப்படுத்துகிற அந்த அறிவு இருக்குல்ல, அதுதான் தாய். அந்த மாதிரி ஒரு தாய் எனப்படுகிற அந்த அறிவு இருக்குல்ல, ரொம்ப அற்புதமானது, நுட்பமானது. வலிமையானவர்களிடம் நீ உனது கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப இயல்பு, அதை நான் உனக்கு சொல்லித்தர தேவையில்ல, நீயே தெரிஞ்சுப்ப. ஆனால் வந்து உன்னை விட எளிமையானவங்ககிட்ட உனக்கு கோபம் வரும்போது, அவர்கள் எளிமையாக இருக்காங்க, உன்னை விட பலவீனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்ககிட்ட கோபப்படாத. அந்த இடத்துல தான் நீ உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், தன்மையாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அந்த உணர்வுக்கு பேர் தான் தாய், அதுதான் அறிவு. அதனால் உணர்வுங்கிறது அப்புறம் வந்து அந்த அறிவுக்கு தகுந்தாற்ப வந்து அந்த உணர்வு மாறிக்கும். அதனால் உணர்வு என்பது அதுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லா இடத்துலையும் அது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், ஒன்றுக்கு வருது, இப்போ சிறுநீர் கழிக்கணும்னு தோணுது, அது உணர்வு.
ஆனால் நீ வந்து அதுக்காக இந்த ரோட்லேயே கழிக்கக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட்லேயே கழிக்கக்கூடாது, போய் டாய்லெட்டில் போயிட்டு தான் கழிக்கணும், கொஞ்சம் நேரம் அடக்கி வச்சுக்கோ, அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே போய் கழிவறையில் போய் கழித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அறிவு. அதனால் உணர்வுக்கும் அறிவுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான்.